கடந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் தமிழகத்தில் 5 வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், நில அளவையாளர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்று கைது படலம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல தமிழக அரசு மக்களுக்கு சேர வேண்டிய பட்டா, சிட்டா போன்றவைகளை கணினிமயமாக்கி அதை பொதுமக்களுக்கு நலனுக்காக அதை செயல்படுத்தி கொடுக்கும்போது இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப கையூட்டு வாங்கி கொண்டு, லஞ்சம் வாங்கி கொண்டு இப்படி அந்த பட்டாவை கொடுத்திருக்கிறார்கள். 5000 முதல் 1 லட்சம் வரைக்கும் மேலாக லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. திருச்சி, துறையூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் சுமார் 5 பேர் இந்த 10 நாட்களுக்குள்ளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் இன்னும் எத்தனை பேர் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள்? எத்தனை அதிகாரிகள், பிஓ, ஆர்ஐ மற்றும் அதிகாரிகள், தாசில்தார் போன்ற மட்டத்தில் இருக்கும்போது கூட இந்த நில அளவை பிரிவில் இருந்து லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்கள் அந்த பட்டாவை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இது ஊழல் தடுப்புக்கு எதிரான ஒரு செயலாகும். இதை ஊழல் தடுப்புத்துறை துல்லிதமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர் முனைவர் ப. ஜான் ராஜ்குமார், ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர், திருச்சிராப்பள்ளி.